நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்கிற பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கொடிய காலங்களும் குண கட்டுமானமும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை படிக்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் முதல் செய்தியாக ஆபத்து அறிகுறிகள் அல்லது ஆபத்தை குறித்த அறிவிப்பு என்கிற தலைப்பின் கீழாக முதல் நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு நம்முடைய பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கடைசி நாட்களில் வாழக்கூடிய மீதமான திருச்சபையின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு இந்த உலகத்தின் ஆபத்தை குறித்து இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய எச்சரிக்கை செய்திகளை நாங்கள் கருத்தாளத்தோடு படிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த உலகத்தில் அநேக விதமான எச்சரிப்புகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆங்காங்கே எச்சரிப்பு வாசகங்களையும் பார்த்திருக்கிறோம். அபாயம் தொடாதே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லையும் எலக்ட்ரிக் மின் கம்பங்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிப்பின் செய்திதான் அபாயம் தொடாதே. பிவர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதை. வீட்டு வாசல்களில் மாத்திரம் எழுதி வைக்கப்பட்டுள்ள வாசகம் அல்ல, வேதாகமும் கூட நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிப்பின் செய்தியை சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வட்டிக்கடை வாசகம், கடன் அன்பை முறிக்கும், அது அந்த காலம். தவறும் பட்சத்தில் அது எலும்பையும் முறிக்கும் என்பது இந்த காலம். வட்டிக்கடையில் சொல்லப்படுகிற ஒரு வார்னிங் மெசேஜ். வாகனத்தில் போகக்கூடிய வாகன ஓட்டிகளுக்காக ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளில் எழுதப்பட்டுள்ள சில வாசகங்கள்: அவசரப்பட்டு முந்தாதீர்கள், அவசர சிகிச்சை பிரிவுக்கு போகாதீர்கள், 100இல் சென்றால் 108இல் வருவீர்கள் என்று. இப்படி அநேக விதமான எச்சரிப்பின் செய்திகளை உலகம் மக்களுக்கு அவர்களுடைய நலனை கருதி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உலகத்தின் பிள்ளைகளுக்கு இத்தனை எச்சரிப்புகள் அவசியம் என்றால், உன்னத தேவனின் பிள்ளைகளாகிய நமக்கு எச்சரிப்புகளும் ஆபத்தை குறித்த அறிவிப்பும் வேண்டாமா என்ன? வேதாகமும் சொல்லக்கூடிய ஒரு சில ஆபத்தை குறித்த எச்சரிக்கை செய்தியை நாம் படிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். போகும் இடத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. என்ன ஒரு காரியத்தை வாசிக்க முடிகிறது? சீரிய ராஜாவாகிய பெனாதாத் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இன்னென்ன இடங்களில் பாளையம் இறங்கலாம் என்று ஆலோசனை பண்ணிய போது அந்த ஆலோசனை செய்தியை எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்து, இன்னென்ன இடங்களுக்கு நீ போகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று அவன் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட இந்த செய்தி பொருந்தும். நாம் போகக்கூடிய இடத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். அக்கிரமத்திற்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரு. கழுவப்பட்ட பின்பாக பன்றி சேற்றில் புரளுவது போல, கக்கினதை தின்னக்கூடிய நாயை போல செய்த பாவங்களையே திரும்ப திரும்ப செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதாகமம் நமக்கு செய்தி அளிக்கிறது. எரேமியா 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதே வேதாகமம் தான் சொல்லுகிறது. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று வேதாகமம் சொன்னாலும் கூட சிநேகிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய நண்பர்களை, நட்பு வட்டங்களை தெரிவு செய்யும் பொழுது ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. மத்தேயு 16:12 வாசிக்கிறோம், கள்ள போதகங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சிடக்கூடாதான். பைபிளை தூக்கி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே உண்மையாக இருக்குன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த உலகத்தில் அநேக கள்ள போதகங்கள் இருக்கிறது. ஆகையால் அவைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். நியூயார்க் பட்டணத்தில் ஒரு நாள் ஒரு காலை வேளையில் ஒரு வயதான மனிதர், முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பஞ்சை போல தூய வெண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நியூயார்க் பட்டணத்தில் சொல்லிட்டு போனாரா, எனதருமை பிள்ளைகளே, நான் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன், வாருங்கள் என் செல்வங்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குற எல்லா நபர்கள் மீதும் தலையில் கைகளை வைத்து ஆசீர்வதிப்பதும் சிறு குழந்தைகளை பார்த்து ஜெபிப்பதுமாக இந்த காரியத்தை அந்த பெரிய மனிதர் செய்து கொண்டிருந்தாராம். இதை கண்ட மாத்திரத்தில் அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டிட்டாங்க. உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான் 2ஆம் முறையாக வந்துவிட்டாரோ என்று ஆச்சரியத்தோடு அவரை சுற்றி கொண்டார்களாம். பயங்கரமான கூட்டம். இந்த சூழ்நிலையில் அந்த தெரு வழியாக ஒருவன் ஒரு பாடல் பாடிக்கொண்டே போனானாம். ஆண்டவர் வரும் பொழுது நான் பார்ப்பேன், அவர் கரங்களில் உள்ள காயங்களை நான் காண்பேன் அப்படின்னு ஒரு பாடலை பாடிக்கொண்டு எதேச்சையாக அந்த வழியாக போனானாம் ஒரு மனிதன். அந்த பாடல் வரிகள் இந்த கூட்டத்தில் இருந்தவர்களுடைய சிந்தனையை தூண்டிவிட்டது. அவர்கள் எல்லாரும் கேட்டாங்களாம், நீர் கிறிஸ்துவானால் உம்முடைய கரங்களில் உள்ள காயங்களை காண்பியும், அதன் மூலம் நீர் கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த வயதான முதியோருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையா. ஒரு போலியான மனிதன் பார்த்தீங்களா, விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே ஓடியே போயிட்டாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மோசம் போக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம், வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாயிராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, அற்ப காரியத்துக்காக மேன்மையான காரியத்தை இழந்துடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:8 வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகம் தேவனுடைய பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் லௌகீக ஞானம், மாயமான தந்திரம் இவைகளின் நிமித்தமாக நாம் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு, எப்படி நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போனதோ அதே போல உலக ஞானமோ மாயமான தந்திரமோ நம்மை வாரிக்கொள்ளாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. என்ன சொல்றாங்க? ஆண்டவரை மறந்துடாதீங்க. அவர் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்த பிரமாணங்களை மறக்காதபடி அதை கை கொள்ள எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பின் செய்தியை வாசிக்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ திராட்சரசமோ மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இது மனோவாவிற்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் செய்தியை நினைச்சிடாதீங்க. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு எச்சரிப்பின் செய்தி. நீ திராட்சரசம் மதுபானம் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடு, சாப்பிடக்கூடாதவைகளை சாப்பிடாதபடி எச்சரிக்கையாயிரு. இப்படி வேதாகமத்தில் அநேக எச்சரிப்பின் செய்திகள், ஆபத்தை குறித்த அறிவிப்புகள், வார்னிங் மெசேஜ் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கேட்கும்போது என்ன இவ்வளவு எச்சரிப்பின் செய்திகள் இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம கை கொள்ள முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் 9 விதமான எச்சரிப்பின் செய்திகளை குறித்து சொன்னேன். இந்த 9 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒன்றில் கவனமாக இருந்தால் போதும். ஒவ்வொரு ஆபத்து, ஒவ்வொரு எச்சரிப்பை குறித்தும் எப்படி நாம் இதில் தப்புவது அப்படின்னு யோசிப்பதற்கு பதிலாக 9 ஜாக்கிரதையாக இருக்க 1 கவனமாயிருங்கள். ஒரே ஒரு மெசேஜ், ஒரே ஒரு வார்னிங், அந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போமானால் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நாம் தப்பி போக முடியும். அது என்ன ஒரே ஒரு ஆபத்து அப்படிங்கிறத படிக்கலாமா? ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும்
இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பவுல் ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை பாருங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மூல உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. என்ன சொல்லுது? யாரோ ஒருத்தன் நமக்கு இடரல்களை உண்டாக்குகிறான், நமக்குள்ளாக பிரிவினைகளை கொண்டு வருகிறான், தேவனுடைய உபதேசத்திற்கு விரோதமாக நமக்கு தடுக்கலையும் தடங்களையும் போடக்கூடிய அந்த ஒரு நபருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதாகமும் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், நமக்கு தடுக்கலை போடுறது யாரு, நமக்கு தடங்களாக இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் சத்ருவாகிய சாத்தான். இந்த சத்ருவாகிய சாத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு தடங்கல் இருக்கிறது. அந்த ஒரு தடங்கல் ஒட்டு மொத்த மூல உபதேசங்களையும் வேறறுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன தெரியுமா? சாத்தான் பெரும்பாலும் நம்மை நேரடியாக அவன் தாக்குவதில்லை. எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளிடம் சர்ப்பத்தின் மூலமாக தாக்கினானோ, அதே போல இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய எல்லா மூல கோட்பாடுகளையும் முறியடிக்கக்கூடிய ஒரே மூலதனமாக மூவி, மீடியா, திரை என்கிற ஒரு பெரிய தடுக்கலின் வாயிலாக மீதமான திருச்சபையின் அங்கங்களை அவன் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான். சினிமா என்கிற ஊடகத்தை வைத்து கொண்டுதான் இன்று பெரும்பாலானோர் வாழ்க்கையில் ஊடுருவி நமது ரட்சிப்பை ஊசலாட வைத்து கொண்டிருக்கிறான் சாத்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போ இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள அநேக எச்சரிப்பின் செய்திகளுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமானால், இந்த ஊடகம், இந்த திரை என்கிற மீடியாங்கிற ஒரு விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருந்தோமானால் எல்லா விதமான ஆபத்துக்களில் இருந்தும் நாம் தப்பித்து நம்மை தேவ பலத்தாலே காத்து கொள்ள முடியும். பொதுவாகவே இந்த நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த மூவியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி பெட்டி, அதாவது தூரத்தில் இருக்கிறத நம்ம அருகாமையில் பார்க்கிறோம், அதனால தான் அதை தொலைக்காட்சி பெட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இது ஒரு தொல்லைக்காட்சி பெட்டி என்று தான் சொல்ல வேண்டும். அநேக விதமான தொல்லை தரக்கூடிய விஷயங்களை நம்முடைய கண்களுக்கு அவைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டெலிவிஷன் பாக்ஸ். உண்மையிலே அது டெலிவிஷன் பாக்ஸ் இல்லை, டெவில்ஸ் பாக்ஸாகவே தான் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட வேதாகமத்திற்கு விரோதமான என்னென்ன தவறான உபதேசங்களை இந்த சினிமா இன்றைக்கு கற்பித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். அநேக விதமான நடைமுறை தவறான பாடங்களை படங்களோடு கற்றுக் கொடுக்கக்கூடியதாகவே இந்த சினிமா இருக்கிறது. சொல்லப்போனால் ஆண்டவருடைய எல்லா விதமான ஒட்டுமொத்த மூல உபதேசங்களையும் இந்த சினிமா வேறறுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன காரியங்களை சினிமா கற்றுக் கொடுக்கிறது வேதாகமத்திற்கு விரோதமாக அப்படின்னு பார்க்கலாங்களா? முதலாவது, பழிக்கு பழி, டிட் ஃபார் டாட் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஒரு சினிமா பாடல் வரிகளை பாருங்களேன். வம்பு செய்தால் வாளை எடு, வணங்கி நின்றால் தோளை கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட சண்டை போடுறவன், உனக்கு பிரச்சனை பண்ணுறவன் இருந்தான்னு சொன்னால் நீ அவன்கிட்ட பிரச்சனை பண்ணு. உன்கிட்ட ஒருத்தன் அமைதியாக தாழ்மையோடு நடந்து கொள்வான் என்று சொன்னால் அவனோடு நீ தாழ்மையாக நடந்து கொள் என்று சினிமா பாடல் வரிகள் கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு திரைக்கதை வசனத்தை பாருங்கள். நீ முறைத்தால் நான் முறைப்பேன், நீ சிரிச்சா நான் சிரிப்பேன் என்று சொல்லுகிறது. வேதாகமம் அப்படி சொல்லலை. உன்னை முறைக்கக்கூடிய மனுஷனிடத்திலும் நீ சிரிக்க வேண்டும். நீ உன்னிடம் சிரித்து பேசக்கூடிய நபர்களிடத்திலும் நீ உன்னுடைய சிரிப்பை காட்ட வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. வேதாகமம் இப்படி சொல்லும் பொழுது சினிமா அதற்கு முற்றிலும் வேறுபாடான ஒரு கருத்தை கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே பாருங்களேன், ஒரு சினிமா அப்படின்னா என்ன இருக்கும்? அதில் ஒரு கதாநாயகன் இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் அந்த கதாநாயகன் அந்த வில்லன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பார். அதுக்காக அந்த கதாநாயகன் வில்லனை பழி வாங்குவார். இதுதான் காலகாலமாக எல்லா சினிமா படங்களிலும் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது?
சத்துருவை சிநேகித்து சபிப்போரை ஆசீர்வதித்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லும் வேதாகம உபதேசத்திற்கு எதிராக சினிமாவின் பழிக்கு பழி வாங்கக்கூடிய படலமானது அமைகிறது. படிங்களேன், ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அப்போ வேதாகமம் சொல்லுகிறது பழி வாங்கக்கூடிய வேலை நம்முடைய வேலை இல்லை என்று சொல்லி. ஆனால் சினிமா பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வை கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சினிமா ஒரு கற்பனை தானே, இந்த கற்பனை நாம் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒருவேளை என்ன செய்யலாம், நினைக்கலாம். கற்பனையால் உருவான சினிமா காட்சிகள் தான் மக்கள் மனதில் விஷ களை செடியாகி பின்பு அவர்கள் மனதின் வழியாக வன்மமாக கோபமாக அது வெளிவருவதை பார்க்க முடிகிறது. நான் வாலிப காலங்களில் இருந்த பொழுது என்னுடைய சித்தப்பா பையன் ஒருத்தன் இந்த WWE அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட், இதை ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடிய வாலிப பிள்ளைங்க. அப்போ அவனுடைய இன்னொரு சகோதரனோடு ஏதோ ஒரு விதமான ஒரு மனஸ்தாபம், ஒரு பிரச்சனை வந்த உடனே இருவருக்குள்ளாக கைகலப்பு வருகிறது. கைகலப்பு வந்த மாத்திரத்தில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோட ஒரு கையை பிடிச்சி அதை முறுக்கி கீழாக இழுத்து விட்டார். அந்த ஷோல்டர் அப்படியே கீழே இறங்கிருச்சு. இந்த ஒரு காரியம் எங்கேருந்து கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால், இந்த WWE அப்படிங்கிற இந்த சண்டை காட்சிகளில் இப்படிப்பட்ட ஒரு யுக்தியை கையாளுவார்களாம். இதையே பார்க்கிற அவனுடைய மனநிலை தன்னுடைய இயல்பு வாழ்க்கையிலும் அப்படியே பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது. நான் இன்னொரு செய்தி உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு ஆர்டிகிள்ஸ் வந்துருந்துச்சு. கீர்த்தி மாலினி அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு +1 படிக்கக்கூடிய ஒரு மாணவி எழுதின ஒரு கட்டுரை. அதில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். சமூக சீர்கேடுகளை ஆதரிக்கும் வகையில் உருவாக்கப்படும் பாடல்கள் பள்ளி மாணவர்கள் மீது எதிர்மறை தாக்கத்தை விளைவிப்பதாக ஹரியானா மாநில மகளிர் ஆணையம் அம்மாநில முதல்வர் நயப் சிங் சைனியிடம் புகார் அளித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் மகளிர் ஆணையம் முதல்வருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன, சமுதாய சீர்கேடுகளை ஆதரிக்கும் வகையில் சினிமா பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த கட்டுரை தொடர்ந்து படிச்சிங்கன்னா அவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க பாருங்கள். வன்முறையை கொண்டாடும் விதமாக எழுதப்படும் வரிகள், உருவாக்கப்படும் காட்சிகள் நிஜ வாழ்க்கையில் ஒருவரை தாக்குவதையோ ஆக்ரோஷமாக நடப்பதையோ ஹீரோயிசம் போல காட்டுகின்றன. அப்போது நடைமுறை வாழ்க்கையில் யார் ஒருத்தர் சண்டை போடுறாரோ, யார் ஒருத்தர் ஆக்ரோஷமாக கோவப்படுறாரோ, எதிர்த்து நிற்கிறாரோ, அவர் தான் ஹீரோ அப்படிங்கிறத சினிமா காட்சிகள் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு இறுதியில் திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில இளைஞரை தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மாணவர்கள் கத்தியால் தாக்கி இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இத்தகைய சம்பவங்கள் அதிகரிக்க மோசமான திரைப்படங்கள் ஒரு வகையில் காரணம். என்ன சொல்கிறாங்க, திருத்தணி மாவட்டத்தில் 4 மாணவர்கள் சேர்ந்து ஒரு நார்த் இந்தியன் என்ன செய்கிறாங்க, கத்தியால் தாக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல் எடுத்து போடுறாங்க. இதைத்தான் ஹீரோயிசம், இப்படிப்பட்ட நபர்களை ஒரு கதாநாயகன் போல சித்தரித்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாணவி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போ சினிமாங்கிற ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு சாத்தான் வேதாகமத்திற்கு எதிராக பழி வாங்கும் படலத்தை என்ன செய்கிறான், கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. 2வது, அசிங்கமான சம்பாஷணை. அப்படின்னா என்ன, டபுள் மீனிங் பேச்சு, இரட்டை அர்த்தமுடைய ஆபாச பேச்சு. இந்த ஆபாச உரையாடல்கள் சினிமாவில் இருக்குது. டபுள் மீனிங்கில் பேசக்கூடிய ஒரு கலாச்சாரம் சினிமாவில் இருக்கிறது. இதை பார்க்கறதுனால சிறுவர் முதல் பெரியவர் வரை இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இரட்டை
இரட்டை அர்த்தமுடைய வார்த்தைகளை பேசுவதும் சம்பாஷணைகளை தொடருவதுமாக ஒரு அவலமான சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இவ்வளவு ஏன் சினிமா படங்களில் வரக்கூடிய பெரும்பாலான பாடல்கள் வக்கிர புத்தியை தூண்டும் எண்ணத்தில் ஆபாச வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய சினிமா பாடல்கள்லாம் கேளுங்களேன், அது உண்மையான கருத்துக்களோடு இல்லை, கேட்கிறவர் மனதை பாவம் செய்ய தூண்டக்கூடிய மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடியதாக சினிமா பாடல் வரிகள் இருக்கிறது. நான் ஒரு பாடலோட வரியை போட்டிருக்கேன் பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாடுவோமா உள்ள வில்லாளா. இது ஒரு சினிமா படத்தில் உள்ள ஒரு பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகளை கேட்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை என்னாக இருக்கும்? அவர்களை தவறு செய்ய ஊக்குவிப்பது போல, பாவம் செய்ய தூண்டுவது போல இந்த பாடல் வரிகள் இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இப்போ சினிமா இரட்டை அர்த்த சம்பாஷணையை கற்றுக் கொடுக்கிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது. நம்முடைய சம்பாஷணைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போயிடாதீங்க, தேவையில்லாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லுகிறது. ஆனால் சினிமா இரட்டை அர்த்தமுடைய சம்பாஷணைகளை ஊக்குவிப்பதை பார்க்க முடிகிறது. எபேசியர் 5:4 படிக்கிறோம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. தகாதவைகளை தவிர்த்து தகுந்த ஸ்தோத்திரம் செய்வதே ஆவிக்குரிய காரியம் என்பதை இங்கு பவுல் அப்போஸ்தலன் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. முதல்ல பார்த்தோம், பழிவாங்கக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, ஆகாத அவதூறான சம்பாஷணைகளை சினிமா கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது, பலிகடாவாகும் பரிசுத்த திருமணம். ஆண்டவர் இதெல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் சொன்னாரோ அதையெல்லாம் பாழ்படுத்துவதே பிசாசோட வேலை. பரிசுத்த ஓய்வு நாளை பால்படுத்தி வைத்திருக்கிறான், பரிசுத்த காணிக்கையை பால்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த வகையில் திருமணத்தை தேவன் பரிசுத்தமாக மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த திருமணம் இன்றைக்கு சினிமா மூலமாக பலிகடா ஆகி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பாருங்களேன், இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய கலாச்சார நாட்களில் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் பெருகி இருக்கிறது. முன்றைக்கெல்லாம் மேலை நாட்டுகளில் காணப்பட்ட கலாச்சாரம் இன்றைக்கி நம்ம ஊர் வரைக்கும் வந்துருச்சு. என்ன லிவிங் டுகெதர்? சிம்பிளாக சொல்லணும்னா, திருமணம் செய்யாமலே ஆணும் பெண்ணும் ஒன்றா இருப்போம், ஒன்றா வாழ்வோம், பிடிச்சிருந்தா கட்டிக்குவோம், இல்லைன்னா வெட்டிக்குவோம். இந்த கலாச்சாரம் சினிமா அறிமுகம் செய்கிறது. சினிமாவின் மூலமாக இந்த கலாச்சாரம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருமணத்திற்கு முந்தைய உறவு தகாத உறவை வேசித்தனம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. திருமணத்திற்கு பிந்தைய தகாத உறவை விபச்சாரம் என்று வேதாகமம் சுட்டி காட்டுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஒரு சினிமாவோட பாடல் வரிகள் பாருங்களேன். தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா, தத்துவம் பிறக்கட்டுமே தப்பு பண்ணேன்டா. என்ன சொல்கிறாங்க? நீ எந்த பாவமோ அக்கிரமமோ அநியாயமோ செய்யலை அப்படின்னு சொன்னால் புதிதான ஃபிலாசபி தத்துவங்கள்லாம் பிறக்காது. புதிய தத்துவங்கள், புதிய ஃபிலாசபி வேணும் அப்படின்னு சொன்னால் நீ தவறு செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கற்றுக் கொடுப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறேன் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. என்ன வாசிச்சோம்? நம்முடைய சரீரம் யாருடைய அவயமா? கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் அவயத்தை ஒருவன் எப்படி வேசியின் அவயமாக்க முடியும்? ஏனென்றால் திருமண உறவில் இணைக்கப்படுகிற ஒரு ஆண் மனைவியோடு இணைக்கப்படுகிறவன் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது
தகாத உறவில் இந்த சரீரம் இணைக்கப்பட்டால் அது வேசியோடு இசைந்திருப்பதனால் வேசியின் சரீரம், வேசியோடு ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். நம்ம செய்கிற எந்த பாவமாக இருக்கலாம், எந்த ஒரு அநியாய செயலும் நம்முடைய சரீரத்தை விட்டு விலகி இருக்குமா? இந்த வேசித்தனங்கிற பாவம் தான் நம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. சுய சரீரத்திற்கு விரோதமாக ஒருவன் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லை என்றும் அறியீர்களா? நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல. நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் அசுத்தப்படுத்தினால், ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த சரீரம் திருமண உறவின் வாயிலாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் சினிமா காட்சிகள் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய சரீரமானது அசுத்த இச்சைகளுக்கு ஒப்பு கொடுப்பதை சினிமா ஊக்குவிப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சினிமா சொல்லுகிறது பச்சையா படுத்தாலும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதைத்தான் சினிமா சொல்லிக் கொடுக்குது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது பார்த்தாலே பாவம் என்கிறது. மத்தேயு 5:23 வாசிக்கிறேன்ல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு இருதயத்தில் விபச்சாரம் செய்ததாயிற்று என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையுள்ள சரீரத்தை இன்றைக்கு சினிமா சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த சினிமா காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அஞ்ஞான திருமணம், ஒரே ஆள் பல கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி எல்லா விதமான அருவருப்புகளும் இன்றைக்கு இந்த சினிமாவில் தாராளமாக மலிந்து கிடப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியம், பலிகடாவாயிருக்கக்கூடிய திருமணம். திருமண உறவுகளை சினிமா மோசம் போக்கி இருக்கிறது. நாலாவது, ஆவி மார்க்கம். இந்த ஆவி மார்க்கம் என்பது ஒரு மாயையான ஒரு உபதேசம். இந்த ஆவி மார்க்கத்தை குறித்து இன்றைக்கு சினிமா பல தவறான பதிவுகளை கொடுத்து கொண்டு நம்ம எல்லாருடைய மனநிலையும் வேதாகமத்திற்கு எதிராக திருப்பி விட்டுருக்கிறது. பாருங்களேன், சினிமாவில் பேய் படங்கள்லாம் இருக்குது. எல்லா பேய் படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லக்கூடிய கருத்து ஒன்று தான். மரித்தவங்க, செத்து போனவங்க ஆவியாக வந்து பழி வாங்குவாங்க, அவ்வளோதான். ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லா சினிமா படங்களும் இந்த ஒரே கருத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறது. சரிங்களா? அது எப்படி? நிறைவேறாத ஆசையோட யாராவது இறந்து போனாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களோ அந்த ஆத்மா அழியாமலே வந்து என்ன செய்யும்? வலம் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சினிமா சொல்லக்கூடிய காரியம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். யோபு 14வது அதிகாரம் 10 படிக்கிறோம். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழித்திருக்கிறதும் இல்லை. என்ன சொல்லுது? மனுஷன் ஒரு நேரம் மறிச்சிட்டானா அவ்வளோதான், அவன் கதை அதோட முடிஞ்சு. அடுத்து அவன் எப்போ எந்திப்பானா? அவன் படுத்து கிடக்கிறான், வானம் ஒளிந்து போகும் பொழுது அவன் எழுந்திருப்பான். வானம் எப்போ ஒளிஞ்சு போவோம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரும் பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று பூதலம் எல்லாம் வெந்து உருகி போகும் என்று வாசிக்கிறோமே. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நாளில்தான் வானங்கள் ஒளிந்து போகும். அப்பொழுதுதான் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. ஆனால் சினிமா சொல்லுகிறது மரித்தவர்கள் ஆவியாக நடமாடி கொண்டிருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்தாங்க, எங்கள் அம்மா வந்தாங்க, என்கிட்ட வந்து இதை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அநேக விதமான கட்டுக்கதைகளை சமுதாயத்தில் மக்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ பேய் இருக்கா இல்லையா இந்த உலகத்தில்?
இந்த உலகத்தில் பேய் அப்படிங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யுது, அசுத்த ஆவிகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் நினைப்பது போல மரித்தவர்கள் அப்படி பேயாக வருவதில்லை. விழுந்து போன சாத்தானின் தூதர்கள் தான் மரித்து போன நபர்களின் வேடத்தை தரித்து கொண்டு அவர்கள் உலா வருகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு நல்ல சம்பவம் வேதாகமத்தில் படிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்த பின்னாடி சவுல் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவர் அவரோடு பேசலை. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்ஞானம் பார்க்கக்கூடிய ஸ்திரீயை நாடி சென்று அவள் மூலமாக சாமுவேல் வடிவத்தில் ஒரு அசுத்தாவி எழும்பி சவுலுக்கு போதனை செய்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், அப்படியானால் மரித்தவர்கள் வடிவில் வரக்கூடிய அசுத்த ஆவி என்பது விழுந்து போன சாத்தானின் தூதர்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ளணும். இன்னொரு காரியம், ஆத்துமா அழியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சினிமா சொல்லிக் கொடுக்கறது. நிறைவேறாத ஆசையோடு இறந்து போனால் அந்த ஆத்மா என்ன செய்யாது, அழியாது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவு ஏன், கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஒன்றாக சேரும் 2 கருத்தின் அடிப்படையில். என்ன கருத்து தெரியுங்களா? முதலாம் நாள் ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒரு கருத்து, 2வது மரித்தவர்களோடு பேசலாம் அப்படிங்கிற இந்த 2 கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒட்டு மொத்த உலகமும் ஒரு குடையின் கீழாக வர இருக்கிறது. இதுக்காக தான் சினிமா என்கிற ஒரு ஊடகத்தின் வழியாக சாத்தான் உலகத்தில் உள்ள தேவனுடைய ஜனங்கள் அனைவரையும் அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இதுவரைக்கும் 4 விதமான சினிமா குறித்த வஞ்சனைகளை பார்த்தோம். பழிக்கு பழி என்கிற ஒரு வஞ்சனை, இரட்டை அர்த்தமுடைய சம்பாஷணை, பலிகடாவாகும் திருமணம், ஆவி மார்க்கம் என்னும் ஒரு சாத்தானின் தந்திரம். 4 காரியங்களை குறித்து நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அடுத்தது 5வது என்ன அப்படின்னு சொன்னால், ஆடை ஆபரணம் அலங்காரம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சினிமா பாவ உணர்வுகளை தூண்டும் அரைகுறை ஆடைகளை ஆபாச நடனத்தோடு சினிமா அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு அருவருப்பு பாருங்க. கண்களால் பார்க்கக்கூடாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அருவருப்பான தோற்றத்தோடு அரைகுறை ஆடையோடு மனிதர்களை என்ன செய்கிறான், சினிமாவில் காட்சிப்படுத்தக்கூடியவனாக சத்துருவாகிய சாத்தான் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, சினிமாவில் நீங்கள் ஹீரோவை பார்த்தாலும் சரி, வில்லனை பார்த்தாலும் சரி, அவங்க தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி ஒதிக்கிறது, முடிக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலர் அடிச்சுட்டு, பிளேடு செயின், சில்வர் காப்பு, சில்வர் மோதிரம், கிழிந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, உடல் தெரிகிற அளவுக்கு இறுக்கமான ஆடைகள், உடம்பில் பச்சை குத்துறது அப்படின்னு சொல்லி ஹீரோவாக இருந்தாலும் ரவுடியாக இருந்தாலும் அவருடைய சரீரம் இப்படிப்பட்டவைகளால் தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆடை அலங்காரம் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். இந்த பச்சை குத்துறது, நிறைய பேர் சொல்லுவாங்க, பச்சை குத்துறதுல என்ன தப்பு வந்துருச்சு, அது சும்மா நம்ம டிசைன் தானே போடுறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பச்சை குத்துறத டாட்டூ அப்படிங்கிறாங்க. இந்த டாட்டூ அப்படிங்கிறது நாம் இப்போ சமீப காலத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த டாட்டூ அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்குன்னா, பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருந்து தான் வந்துச்சு. இது என்ன பிராண்டிங் அப்படின்னு சொன்னால், மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒரு வழக்கம் இருந்துச்சு ஒரு 2-3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னால், பிற நாடுகளிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களையும் கொடூர குற்றவாளிகளையும் அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நடைமுறை காரியத்தை செஞ்சாங்களாம். என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திரவத்தை மிகுந்த சூடாக காய்ச்சி அந்த திரவத்தில் அரசாங்க முத்திரையை தேய்த்து சம்பந்தப்பட்ட அந்த நாடு கடத்தப்பட்ட அகதியோ அல்லது கொடிய குற்றவாளியோ அவங்களோட சரீரத்தில் வெளியே தெரிகிற மாதிரி குத்தி விட்டுருவாங்க, சூடான திரவத்தில் முக்கி. அதனால் உண்டாகக்கூடிய அந்த தழும்பு, அந்த வடு காலம் ஃபுல்லாக அவங்க சரீரத்தில் இருக்குமா. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட நபர்களுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சொல்லப்போனால் பிச்சை கூட கொடுக்க மாட்டாங்களாம். அதனால் இப்படி நாடு கடத்தப்பட்டு குற்றவாளிகள் எல்லாம் வாழ வழியே இல்லாமல் பரிதாபமான முறையில் துடிதுடித்து இறந்தார்களாம்.
இப்படி ஒரு கொடுமையான ஒரு காரியமாகத்தான் இதைத்தான் பிராண்டிங்னு சொன்னாங்க. நாள் போக்கில் அந்த கொடிய முறையானது கைவிடப்பட்டது. இன்றைக்கு அந்த பிராண்டிங்கிற ஒரு காரியம்தான் டாட்டூவாக உருமாறி வந்திருக்கிறது. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் மனிதர்களை வேதனைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட வலி இப்பொழுது மனிதர்கள் இன்பமாக வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன், இந்த சரீரம் நாம் இவைகளால் அலங்கரிக்கும் பொழுது நம்முடைய மனதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது. இதெல்லாம் சினிமா விளம்பரப்படுத்துகிறது. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. லேவியராகமம் 19வது அதிகாரம் 27, 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் தலைமுயரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். வேதாகமம் இது எல்லாமே தடை செய்து வைத்திருக்கிறது. வேதம் எதையெல்லாம் தடை செய்து வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் தாராளமாக உபயோகம் செய்து மனிதர்களை வஞ்சனைக்குள்ளாக இழுத்து கொண்டிருக்கிறது சினிமா. சாத்தானின் கைப்பாவையாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 6வது, போதை பழக்கம். ஒவ்வொரு சினிமாவோட ஆரம்பத்தையும் பார்த்தீங்கன்னா, புகைப்பழக்கம் உடலுக்கு கேடு, போதை பழக்கம் உடலை கொல்லும், மதுபானம் கேடு அப்படின்னு சொல்லி அப்படிதான் சினிமாவோட ஹெட்டிங்கே ஆரம்பிக்கும், சினிமா துவங்குவதற்கு முன்பாக. ஆனால் சொல்லப்போனால் போதை பழக்க வழக்கங்களையும், மதுபானம், புகைப்பழக்கம், பாக்கு, கஞ்சா அப்படிங்கிற எல்லா போதை வஸ்துக்களையும் சினிமா தான் விளம்பரப்படுத்துகிறது. நீங்கள் பாருங்களேன், சினிமாவில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு டென்ஷன் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிகரெட்டை பற்ற வச்சாதான் ஹீரோவுக்கு மூளை என்ன செய்யும்? தீயா வேலை செய்யும். அப்போ நெருக்கடியான காலங்களில் என்ன செய்யணும்? புண்பட்ட மனதை புகை போட்டு ஆத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா கற்றுக் கொடுக்குது. இதை பார்க்குற நம்முடைய பிள்ளைகளுடைய அன்றாட சம்பாஷணை எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைங்க இப்படி தான் பேசிக்கிறாங்க. மச்சி, இன்னைக்கு மீட்டிங்கில் மேனேஜர் காய்ச்சி எடுத்துட்டார், போய் ஒரு தம்மை போட்டால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போது ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம், ஒரு மனமடிவு, அதிலிருந்து மீளணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? புகைக்க வேண்டும். இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? சினிமாவின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க. இவ்வளவு ஏன்? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். டென்ஷனானா தம்மடின்னு சொல்லி சினிமா சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒரு பிரச்சனையா மகனே மகளே, நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வேதாகமம் சொல்வதை பார்க்க முடிகிறது. இவ்வளவையா? பர்த்டேவா, பேச்சுலர் பார்ட்டியா, அல்லது இன்க்ரிமெண்ட் போட்டாங்களா, சரக்கடிக்கணும். லவ் ஃபெயிலியரா, பிஸ்னஸில் லாஸா, குடும்பத்தில் ஒரு லாஸா, சரக்கடிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க? சந்தோஷத்துலேயும் சரக்கடிக்கணும், சங்கடமாக இருந்தாலும் சரக்கடிக்கணும். இதுதான் சினிமா சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். 119வது சங்கீதம் 49, 50 வசனங்களில் வாசிக்கிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்திரலும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 149வது சங்கீதத்தில் 49, 50 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு நெருக்கடியான காலம் வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, நான் மறுஜீவன் பெற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆனால் சினிமா சொல்லுது, சங்கடம் கஷ்டம் வந்தா நீ என்ன செய்யணும்? போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனிதர்களுடைய சரீரத்தை கரைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை சினிமா கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட வஞ்சகங்கள், தவறான உபதேசங்கள் இருக்கிறது. பாருங்களேன், இன்றைக்கு ஆன்லைன் திருட்டு சினிமா காட்டுறாங்க. ஆன்லைனில் எப்படி திருடலாம் அப்படிங்கிறதுக்கு, கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லி நூதனமான முறையில் எப்படியெல்லாம் பாவம் செய்யலாம் என்பதை சினிமா தெளிவாக காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு தெரியாமலே பல தவறான காரியங்களை நம்மை அறியாமலே நமக்குள்ளாக இந்த சினிமா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது.
ஆகையால் இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய நாம் இந்த கொடிய காலங்களில் சாத்தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த தவறான உபதேசங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். மாரநாதாவில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியில் நெருக்கப்படும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழாக எல்லாரும் எழுதுறதை பாருங்கள். தேவனுடைய மக்களில் குறிப்பாக இளைஞர்களது எண்ணங்களையும் விருப்பங்களையும் நெருக்கக்கூடிய தராசை கையில் பிடித்தவனாக ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டிருக்கிறேன். அந்த தராசின் ஒரு பக்கத்தில் பரத்தை நோக்கிய சிந்தைகளும் விருப்பங்களும், அடுத்த பக்கத்தில் இவ்வுலகை நோக்கிய சிந்தைகளும் விருப்பங்களும் வைக்கப்பட்டன. அந்த தராசில் கதை புத்தகங்கள் வாசித்தல், ஆடை மற்றும் ஆடம்பர எண்ணங்களும் வீணான செயல்களும் பெருமை முதலிய அனைத்தும் வைக்கப்பட்டன. எத்தகைய ஒரு பயங்கரமான நேரம் அது! உலகிற்கு மரித்தவர்களும் தேவனுக்கென்று பிழைத்தவர்களும் என்று உரிமை கோரி அவரது பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களின் சிந்தைகளை நிறுத்தவர்களாக தராசுடன் தேவதூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவ்வுலக சிந்தைகள், வீண் செயல், பெருமை ஆகியவையில் வைக்கப்பட்ட தராசின் பக்கம் பாரத்திற்கு மேல் பாரம் அதிகமாகி தாங்க முடியாமல் கீழே சீக்கிரம் சென்றது. என்ன படிக்கிறோம்? தேவதூதன் கையிலே தராசை பிடித்து கொண்டு நிற்கிறான். தராசோட ஒரு தட்டில் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று, ஆசை, பரலோக வாஞ்சை தராசு தட்டின் ஒரு பக்கத்தில் வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் உலகம் சார்ந்த எண்ணங்கள், உலக ஈடுபாடு இவைகளை வைத்து நிறுத்து பார்க்கிறார்கள். பரலோகத்தை நோக்கி வைக்கப்பட்ட சிந்தைகள் வைக்கப்பட்ட தட்டானது ரொம்ப வேகமாக மேலே போயிடுச்சான், லகுவாக இருந்தது. உலகத்தை நோக்கிய தவறான சிந்தைகளும் வாசிப்பும் ஆடம்பரங்களும் நிறைந்த அந்த தட்டு பாரம் தாங்க முடியாமல் கீழே சென்றது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது எவ்வளவு லேசானதாக இருந்தது! நான் பார்த்த காட்சியை அப்படியே என்னால் கூறிவிட முடியும். ஆனால் அந்த தூதன் தேவ மக்களின் விருப்பங்களையும் எண்ணங்களையும் நிறுத்து கொண்டிருக்கும் காட்சியை நான் கண்டபோது என் மனதில் பதிந்த பயபக்தியுடன் கூடிய ஆழ்ந்த உணர்ச்சியை என்னால் ஒருபோதும் விவரிக்க இயலாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்டோர் மோட்சத்திற்குள் பிரவேசிக்க முடியுமா? ஒரு காலம் முடியவே முடியாது. அவர்கள் இப்பொழுது கொண்டிருக்கும் நம்பிக்கை வீண். அவர்கள் சீக்கிரம் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் ஒழிய அவர்கள் அழிந்து போவார்கள் என்று கூறுவாயாக என்று அந்த தூதன் கூறினான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பொழுதுபோக்கு, வேடிக்கை, நேரத்தை சந்தோஷமாக செலவிட சினிமா பயன்படுத்தப்படுகிறது. இந்த சினிமாவின் வழியாக நம்முடைய ஒட்டு மொத்த ஆயுள் சக்கரத்தையும் பிசாசு சீரழித்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் அநேக ஆபத்துகள் இருக்கிறது. அந்த ஆபத்துகளிலிருந்து எல்லாம் தப்பிக்கணும்னு சொன்னால் இந்த சினிமா, இந்த திரை, இந்த காட்சிகளுக்கு மாத்திரம் நாம் நோ சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். இந்த நாளில் ஒரு பெரிய ஆபத்தை குறித்து படித்தோம். வருகிற செய்தியில் இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்புவது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே பெரும்பாலானோர் இந்த சினிமா முகத்தில் தான் நீங்கள் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திரை பழக்கத்திலிருந்து, இந்த திரை உண்டாக்கும் கரையிலிருந்து, பாவ கரையிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது என்பதை வருகிற செய்தியில் நாம் படிப்போம். இந்த நாளிலும் செபித்து நாம் கேட்ட சத்தியத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆபத்து என்று தெரியாமல் ஒரு பெரிய ஆபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மீடியா என்கிற ஊடகத்தின் வழியாக சாத்தான் எங்களுக்கு தெரியாமலே எங்களை பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய உபதேசத்தை மீறி நடக்கும்படியாக எங்களை தூண்டுகிறான். வேத வாக்கியங்கள் எங்களில் வல்லமை கொள்ளாதபடி தவறான உபதேசங்களை எங்கள் மூளையில் சலவை செய்து வைத்து கொண்டிருக்கிறான் சுவாமி. இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கு நாங்கள் விலகி இந்த ஆபத்திற்கு நாங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய நல்ல எண்ணத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் இந்த நாளில் எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நல்ல தீர்மானங்களை செய்ய உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.